ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், YMC கேக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னும் ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்னு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு வாங்க சாக்லேட் ப்ரௌனிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ப்ரௌனிஸ் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்ப்போம். சுகர் 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், பட்டர் 110 கிராம், முட்டை 3, வெனிலா எசன்ஸ், நட்ஸுகளும் சொக்கோ சிப்ஸுகள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் டெக்கரேஷன்ஸ்க்காக. டார்க் சாக்லேட் 170 கிராம் எடுத்து வச்சுக்கணும். டார்க் சாக்லேட்ஸ் இல்லாட்டி நீங்கள் சும்மா சாக்லேட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். மாவு வந்து நான் 100 கிராம் மாவும் 30 கிராம் கொக்கோ பவுடரும் எடுத்து வச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு டிஷ்ல ஹாட் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் நாங்கள் இந்த சாக்லேட்டுகளை போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த பட்டரையும் இதில் போட்டு ரெண்டையும் டபுள் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இது ரெண்டையும் நீங்க இதுல சுட தண்ணிக்கு கீழே வச்சு இந்த மிக்ஸ் பண்ணக்குள்ள இது ரெண்டும் நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போ பாருங்க, இந்த டார்க் சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகின பிறகு நீங்கள் டபுள் பாயில் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து டார்க் சாக்லேட் வந்து நல்லா கரையணும். கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களோட டார்க் சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகின பிறகு பாருங்கள், எந்த கட்டியும் இல்லாமல் இப்படி தான் இருக்கும். இந்த சுகரை நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதை நாங்கள் அந்த டிஷ்ல போட்டுக்குவோம். அதோட இந்த 3 முட்டையும் போட்டுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது சீனி நல்லா கரையிற வரைக்கும் நாங்கள் பீட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ அந்த எக்கையும் சுகரையும் நல்லா பீட் பண்ணிக்கிட்ட பிறகு இந்த மிக்சர் இப்படி தான் இருக்கும். இதில் நான் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போடுறேன். அதோட சால்ட் உங்களுக்கு விருப்பமானதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சாக்லேட் மிக்சரை நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்படித்தான் நம்மளோட மிக்சர் இருக்குது. இதில் இப்போ நாங்கள் மாவையும் கொக்கோ பவுடரையும் நான் சலிச்சு வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்குவோம். பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுங்க. ஃபைனலாக நம்ம மிக்சர் வந்து இப்படி தான் இருக்குது. அப்புறம் நான் ஒரு பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பேக்கிங் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதை நாங்கள் இதில் போட்டுக்குவோம். இதில் கஷ்யூஸ் வச்சுருக்கேன். இதுகளை நீங்கள் அதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு போட்டுக்கோங்க. அதோட டார்க் சாக்லேட்ஸுகளும் வச்சுருக்கேன், சாக்லேட் சிப்ஸுகள் வச்சுருக்கேன், ஒயிட் சாக்லேட் சிப்ஸுகளும் வச்சுருக்கேன். இதுகளை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இதை 170 செல்சியஸில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம்.
ஃபைனலாக நம்மளோட ப்ரௌனிஸ் இப்படி தான் பேக் ஆகி வந்திருக்கு. எனக்கு இது பேக் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ் மாதிரி போணுச்சு. நான் இதை பீஸாக கட் பண்ணி உங்களுக்கு உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபைனலாக நம்மளோட ப்ரௌனிஸ் வெட்டின பிறகு இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே பேக் ஆகி வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன்.